வணக்கம். இன்னைக்கு தேதி 6/4/2026 காலையில் 9:03 வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு மேலே ட்ராவல் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா 22,946க்கு ஒரு ட்ராவலிங் இருக்கிற மாதிரி ஒரு அனலைஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது 23,060க்கு ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட் டவுன் கீழே வந்தாங்கன்னா 22,398 மட்டுமே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சப்போர்ட், இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லைவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து காலையில் வந்து ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எங்கே போகிறாங்க என்னன்னு பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு 9:30க்கு வந்து லைவ் மார்க்கெட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து முன்னாடி அனலைஸை வந்து ஒரு என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோங்கிறத முடிவு பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அனலைஸ் எல்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம அனலைஸ்குள்ளேயே இருக்காங்களா இல்லை மார்க்கெட் வேற பக்கம் எங்கேயாச்சும் ட்ராவல் ஆயிருச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங்னா நம்மளோட வந்து வணக்கம். இன்னைக்கு நைட்டு 6 தேதி வந்து 6/4/2026 நைட்டு மணி 10:30 இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். காலையில் வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து மேலே போச்சுன்னா 22,947க்கு போகிறக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்படியே அதுக்கும் மேலே போச்சுன்னா 23,060 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட் மேலே போனால் எடுக்கும். இன்னைக்கு இது நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். கீழே வந்தாலும் 22,397க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வர்ற மாதிரி வந்துட்டு மேலே போயிட்டாங்க. மேலேயும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் எடுத்திருக்காங்க, செகண்டுக்கு போல. கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதுக்கு பாதி வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். நம்ம 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி ஆரம்பித்து ஒரு 240 பாயிண்ட் இறக்கியிருக்காங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 460 பாயிண்ட் 456 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இங்கிருந்து எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுமோ ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் காலையில் வீடியோலையே. ரெண்டாவது இன்னைக்கு காலையில் 9க்கு லைவ் மார்க்கெட் உள்ளே வந்தோம். 2 ஹவர்ஸ் இருந்தோம். 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணினோம். அதில் 4 ஸ்கேல்பிங் பண்ணால் 4மே வித்தியாசமாக கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு அப்புறம் திருப்பியும் நமக்கு அசலுக்கு வந்தோன்னே எடுத்துட்டோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஸ்டாப் லாஸ் திரும்பி வந்து அடிச்சிச்சு. நம்ம கட் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்தோம். ஒரு 10 பாயிண்ட் போகிறக்காக வெயிட் பண்ணோம். நம்ம அனலைஸ் அந்த இடத்துல போட்டிருந்ததை போய் டச் ஆனோன்னா ஒரு 5 பாயிண்ட் இருந்துச்சு, வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி வந்து 11 மணிக்கு கிளம்பும் போது ஒரு ஸ்கால்பிங் கிடச்சிச்சு. ஒரு எம் பேட்டர்ன் உருவான மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் 1 மினிட் கேண்டில் போய் பார்த்தா அந்த எம் பேட்டர்ன் உருவாகிற மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டாக எம் பேட்டர்ன் வரைஞ்சி அந்த எம் பேட்டர்னில் இறங்குற பொசிஷனில் ஒரு ஸ்கால்பிங் பண்ணோம். அதில் ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாவே இறக்குனாங்க. அப்புறம் எனக்கு 11 மணிக்கு மேலே இங்கே உட்கார முடியல. நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அதுக்கு போயிட்டோம். நாளைக்கும் காலையில் லைவ் ட்ரேடு வர்றேன். காலையில் முதல்ல அனலைஸ் பண்ணதையும் போட்டு வச்சுக்கிறேன். லைவ் ட்ரேடில் வருவோம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிக்க முடியுது, ஒரு ப்ராக்டிஸ் தான், நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லைவ் ட்ரேடில் வர்றேன், எவ்வளோ பாயிண்ட் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்ட்ராடே, தினசரி நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிற அன்னைக்கோட இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறோம், காலையில் ஒரு அனலைஸ் போடுறோம்.
சாயந்தரம் அது நம்ம நினைச்சது என்ன மாதிரி நடந்திருக்கு, நான் சொல்லுவேன் நினைச்சது 50% நடந்தாலே போதும், ஸ்கால்பிங் உள்ள போய் பண்ணிடலாம். பெருசா மார்க்கெட் இன்னைக்கு வெளியே எங்கேயும் போல, நம்ம நினைச்சதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க, அதனால சந்தோஷம். சரி, இந்த வீடியோவில் எனக்கு சொல்ல வந்தது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க, காலையில் அனலைஸ் பண்ணதையும் எடுத்து இதையும் ரெண்டையும் சேர்ந்து போட்டுடுறேன், பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்து டைம் இருந்துச்சுன்னா லைவ் வீடியோ ஒரு டைம் பாருங்க, அந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஸ்கால்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்க, ஓட்டி விட்டு கூட பாருங்க, அந்த ஸ்கால்பிங் பண்ண இடமெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷத்துல நல்லா ஸ்கால்பிங் கிடைச்சிச்சு, அப்புறம் முடிவில் கிடைச்சிச்சு, இடையில கேப்ல கூட அப்படி மெதுவாக மூமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்திருந்தா நான் கண்டிப்பா இதை தாண்டி போனோம்னா வந்திருக்கும். அந்த லைவ் மார்க்கெட்லயே சொல்லியிருப்பேன், 22,800க்கு மேல போச்சுன்னா 22,947 டச் ஆகிறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ்ல மார்க்கெட்ல இருக்கும்போது சொல்லியிருப்பேன். அதை தாண்டினா அப்படின்னுச்சுன்னா அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அதோட ஹை இது 22,800 அந்த ஹைக்கு மேல போச்சுன்னா 22,947 நம்ம குறிச்சது கண்டிப்பா தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு நடந்திருக்கு. மேக்சிமம் ஒரு மார்க்கெட் இப்படி கொண்டு வந்தனால இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருங்கிற மாதிரி தான் எனக்கு காலைல தெரிஞ்சிச்சு, ஆனா வரல, நல்லா டக்குன்னு மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. என்ன சொல்ல முடியாது, மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு யாராச்சும் நல்ல ஒரு பேமெண்ட் வந்துச்சுனாலும் மார்க்கெட் மேலே ஏறிடலாம். நியூஸ் ஏதாச்சும் ஃபால் ஆன நியூஸ் நல்லா ஃபால் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, மார்க்கெட் இறங்கும் தான் நினைச்சேன், ஆனா அதே மாதிரி காலைல இறங்குனாங்க, இறங்கி அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை லைக் போடுங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க, நம்ம கூட சப்போர்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்கால்பிங் ஒரு மெத்தடு பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சுன்னா கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா உங்கள் அனலைஸும் போட்டு நீங்கள் தாராளமாக ஸ்கால்பிங் பண்ணலாம். நம்ம பண்ணுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தெரியும், பண்ணுறது கரெக்டாக இருக்குது, லைவில் கரெக்டாக சொல்கிறா அப்படிங்கிறது தெரியும். அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கூட தினமே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் லேடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டு தினம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய், ரொம்ப பெரிய லெவலில் வேண்டாம், அவங்களுக்கு ஒரு செலவுக்கு ஒரு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க ஒரு 2 லாட் 5 லாட் கூட போட்டு எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு என்ன சார், டக்குன்னு போய் பணம் போடுறமே ஒரு பயம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மெத்தேடு கூட இருக்காங்க, நம்ம இவங்க எடுக்கும்போது நம்மளும் ட்ராவல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா பார்த்துட்டு உங்கள் அனலைஸும் போட்டு நீங்கள் பண்ணுங்க. நமக்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கூட எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்படி நம்ம மார்க்கெட்டில் ஃபுல் மார்க்கெட்டுக்கு வரலாமா இல்லை ஒரு 2 மணி நேரம் போதுமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ கன்னியூடாக போடுறேன், பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.